ஹலோ டியூட்ஸ், நம்ம இப்போ சுதர்ஷன் இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்குள்ள உட்காந்துருக்கோம். ஸோ நீ கேம்பஸ்குள்ள வரும்போது 2 கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்கள் காலேஜ் அலுமினி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அலுமினிட்ட கேட்கலாமே இந்த காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு. உங்க பேருமா? ரசிகா. எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க? இசி டிபார்ட்மெண்ட்ல படிச்சேன். இசி டிபார்ட்மெண்ட் ஈஸியா கஷ்டமா? ஆக்சுவலா கஷ்டம், அது ஈஸியா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஈஸி கஷ்டமா? கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ஏத்த மாதிரி கன்வீனியன்ட்டா நல்லா டீச் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஸோ எனக்கு ஈஸியாக அதுக்கப்புறம் மாறிடுச்சு. ஹாய். ஹாய் சார். உன் பேருமா? மணிமேகலை சார். மணிமேகலை எந்த ஊருங்க? நானும் பழையூர் தான் சார். பழையூர். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நானும் சேம் பிஓடி கம்பெனி தான் பண்ணுறேன். இந்த காலேஜ்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? லைப்ரரி, அப்புறம் ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப். சரி, உங்க காலேஜுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ரேட் கொடுப்பீங்க? 5 ஸ்டார். ரொம்ப நல்லா இருக்கு இப்போ காலேஜ். உங்க பேருங்க? முகமது ஆரிஃப். ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் காரைக்குடி. எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? ஏடிஎஸ். ப்ளேஸ் ஆயாச்சுங்களா? ப்ளேஸ் ஆகி எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கு? எம்ஆர்எஃப்ல. ஒரு வீட்டில் போய் சொன்னீங்களா நீங்க பேச? சொல்லிட்டேன், என்கரேஜ் பண்ணாங்க. பேர் என்னமா? இசக்கியா. இசக்கியா. எந்த ஊர்ல இருந்துப்பா? இடையாத்தி. நீப்பா? சுபாஷினி, புதுக்கோட்டை. என் பேர் லாவண்யா, நான் புதுக்கோட்டையிலேருந்து தான். தனலட்சுமி, கமிங் ஃப்ரம் நார்த் தமிழ். நான் வரும்போது சும்மா ராவா வந்தேன் சார். இப்போ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. நான் இந்த மாதிரி சில விஷயங்களை இங்கே கற்றுக்கிட்டேன். இங்கே தேர்ட் இயர்ல தான் அபெக்ஸ் ட்ரைனிங் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் டெக்னிக்கல்ஸு இந்த மாதிரி கோடிங்ஸு இதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போனால் அதை உட்காந்து கான்சன்ட்ரேட்டாக உட்காந்து பார்த்து படிக்க மாட்டோம். இங்கே வந்து கிளாஸில் நடக்கிற நோட்ஸ் இல்லாட்டி ஏதாவது டெஸ்ட் கொடுத்தா அதை மட்டும் தான் பார்ப்போம். ப்ளஸ் வந்து நாங்களாக முயற்சி பண்ணி அந்த மாதிரி கோடிங்ஸ்லாம் இது பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து எங்களுக்குன்னு தனியாக ட்ரைனிங் மாதிரி செஷன் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ப்ளேஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு போய் வீட்டில் சொன்னீங்கல்ல, அம்மா அப்பாவோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? நான் ப்ளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அது பார்க்கையில கொஞ்சம் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். இப்போ நம்ம காலேஜுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும்னா நீ என்ன ரேட் கொடுப்பீங்க? 4.9. 4.9 கொடுப்பீங்க. Cheers.